யார் சாமர்த்தியசாலி என்று இந்த கதையை கேட்டு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானித்தது. கூட ஒரு மனிதனையும் அனுப்ப முடிவு செய்தது. போகும் மனிதன் திரும்பி வருவான் என எந்தவித நம்பிக்கையும் இல்லாததால் அவனுக்கு கொடுப்பதாக நிர்ணயித்த பணத்தை முன்னதாகவே அவன் குடும்பத்திற்கு கொடுத்து விடலாம் என்று தீர்மானம் செய்யப்பட்டது. பலியாடு யார் என்று தீர்மானிக்கிற இன்டர்வியூவில் முதலில் வந்தது ஒரு மலையாளி. 2,00,000 ரூபாய் குடும்பத்திற்கு தந்தால் தான் போக தயார் என்று கூறினார். ஆனால் அதற்கடுத்து வந்த ஹிந்திக்காரன் சொன்னான் தனக்கு 1,00,000 தந்தால் தான் போவதாக. அடுத்த ஆளாக வந்தது ஒரு தமிழன். காசு கொடுத்தா எந்த நரகத்துக்கும் போக தயாராயிருப்பான் இந்த தமிழன். 50,000க்கு சம்மதிப்பான் அப்படின்னு நினைத்தார் இன்டர்வியூ நடத்துபவர். ஆனால் வந்தவன் தனக்கு 3,00,000 தந்தா அதில் 1,00,000 ஆபீஸருக்கு தாரேன்னு தமிழன் டீல் பேசினதால ஆபீஸர் சம்மதித்து தமிழனை அனுப்புறதுன்னு தீர்மானம் ஆனது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அதே தமிழனை ரோட்டில் வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் இன்டர்வியூ நடத்திய ஆபீசர். பதட்டத்துடன் என்னடா நீ எப்படி இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. அப்போ அந்த தமிழன் சொன்னான் பாருங்க, 3,00,000ல் 1,00,000 உங்களுக்கு தந்தேன். 1,00,000 கொடுத்து அந்த ஹிந்திக்காரனை ராக்கெட்டில் ஏற்றி விட்டேன். பாக்கி 1,00,000 நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் என்றார் கெத்தாக. ஆபீசர் அதிர்ச்சியில் திகைத்து நின்றார். தமிழன் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபிக்க இதைவிட ஒரு நிகழ்வு வேண்டுமா உங்களுக்கு? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.